ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவளோட லைஃப் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் வந்து ஒரு ஆம்பளை பண்ணுறான் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கான வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு. இவனோட பேர் வந்து ஃப்ளெச்சர். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமான ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா நீ மட்டும் இங்கே இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே, எதனால உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்கேயுமே கூப்பிட மாட்டுற, எங்கள் கூட மிங்கிள் பண்ணவே விட மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் ஃப்ளெச்சர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளுக்கு எந்த நேரமும் வேலை தான் முக்கியம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக நம்மளோட ஹீரோயினை இப்போ தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தா, இவ ஒரு டாக்டர். அதுவும் வந்து நார்மலான டாக்டர் கிடையாது. இந்த இறந்ததுக்கு அப்புறம் பாடிஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அவள். அதனால இவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ அவள் எந்த நேரமும் பொணத்துக்கூடியே இருக்கா, அவள் பக்கத்தில் எனக்கு போகும்போது அவள் மேலேயே பொண ஸ்பெல்லு வர மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டோம், செட்டில் ஆக போகிறேன், அவள் லவ் பண்ணவளை எதுக்காக கழட்டி விடணும், சரி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவளை நான் சும்மா ஒரு சைடு பிட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ஹீரோயினை பற்றி பேசுகிறான். இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோதான் மன விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறா. அப்போ தான் ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒன்றத்தை நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுல இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ ஃப்ளெச்சர் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, டாக்டர்ஸில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, எதுக்காக நீ இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனும் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள உயிருக்குயிராக நேசிக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது எதனால, எந்த காரணத்தால் அவங்க இறந்தாங்க, அவங்களோட இறப்புக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருக்காகவும் நான் செய்யணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் உடனே அப்படியே வெறுப்பாக தான் அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் மனசுக்குள்ள சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறான். பேசுனது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து எல்லாரும் எதிர்க்கையும் அவன் வந்து லிப் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் அதுக்கப்புறமும் இவன் கூட வாழணும்னு ஆசைப்படுவாளா என்ன, அங்க இருந்து அப்படியே கோவமா கிளம்பி போயிடுறா. இவங்களோட பேர் வந்து ஸ்மித். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் டாக்டர். இவங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. எதுக்காக மேடம் தனியா போய் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க முதல்ல என்ன கூப்பிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக், என்னால வரவே முடியல, நீங்க வந்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் டிரைவரை புக் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. இவ ஃபுல்லா குடிச்சதுனால அவளை வந்து பிக்கப் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணா போல, அதனால அவ அப்படியே சொல்லிட்டா. சரி ஓகே டிரைவரை அனுப்பிடி அப்படின்னு சொல்லி ஃபோனையும் வச்சிடறா. இப்போதான் நமக்கு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேர் வந்து வார்னர். இவன் வந்துட்டு இவ்வளோ நாளும் அப்ராடில் அவனோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான். இங்கே ஒரு கிளைண்ட்டை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கானா. அந்த டைம் இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா, டிரைவர் தான் பிக்கப் பண்ண வந்துட்டான் போல, ஆனால் டிரைவர் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சைட் அடிக்கிறா. சும்மா இல்லாமல் வேணும்னே ஹீரோ மேலே போய் விழறா. ஆக்சுவலாக இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஆமா அந்த ஒருத்தனுக்காக நான் எதுக்கு உண்மையா இருக்கணும், அவன் கேடு கட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவ மனசுல யோசிக்கிறா. டிரைவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவ தப்பா வந்து இவன் கிட்ட பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா பிடிச்ச ஒரு தள்ளிடுறான். ஹீரோயினும் போய் கீழே விழுந்துடுறாளா. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் பார்க்கறதுக்கு அழகா இருந்து என்ன பிரயோஜனம், இவன் பாருங்களேன் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு ரூடா நடந்துக்கிறான், பாவம் அந்த பொண்ணு பயங்கரமா குடிச்சிருக்கான், அவளை பிடிச்சி தள்ளி விடுறான், அவளுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இங்க நின்னோன்னா நம்ம அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போனவன் ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவ போக விடாம ஹீரோவை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா பார்த்தா எந்த பொண்ணு பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு ஃபீலிங்ஸே வந்தது இல்லையா இத்தனை வருஷத்துல.
அதனால அவனை எல்லாருமே வந்து கேனு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவே வந்து இவனுக்கு கல்யாணம் ஆகாதா, ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கர ஏக்கத்தில் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் ஹீரோயின் மேலே இவனுக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் வந்துடுது. ஸோ ஹீரோவும் கோஆப்ரேட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. ஒரு விஷயம் மட்டும் இவளுக்கு தெளிவாக கன்ஃபார்மாக தெரியுது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், இவன் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணுறா. சரி, அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி சைலண்டாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பாட்டி ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாட்டி வந்துட்டு நைட்டு பூரா இவ வரலன்னு சொல்லி பதறி போய் இருந்திருக்காங்க. எதுக்குமா நீ ஃபோனு கூட அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கியிருந்தியா நைட்டு, என்ன ஆயிடுச்சு, எதுனா நடந்துருச்சா, ஐயோ அப்படின்னு அவங்க பதறாங்க. உடனே ஹீரோயின் அதெல்லாம் இல்லை பாட்டி, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவசர அவசரமாக வந்தவ வந்து அவளோட ஐடி கார்டை மறந்து விட்டுட்டு வந்துட்டா போல. அதில் இருந்து நம்பரை எடுத்து ஹீரோ கால் பண்ணுறான். உனக்கு ஐடி கார்டு வேணும் அப்படின்னா உடனே நான் சொல்கிற இடத்துக்கு என்னை பார்க்கறதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வந்து ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இந்த டாக்டரை பற்றி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் அவனோட கார்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான். ஹீரோயினும் வேற வழியே இல்லை, நம்ம யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, அதனால நம்ம உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு, சாரி இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி பொறுப்பேற்றுப்ப அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நான் அப்படியெல்லாம் மீன் பண்ணலை, நேற்று நான் பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிப்ரெஷனில் தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னு சொல்லி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பிரேக்கப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, அவனுக்கு வந்துட்டு நான் பண்ணுற வேலை பிடிக்கலையா, என் மேலே வந்துட்டு டெட் பாடி ஸ்மெல் வருதான், என் மேலே ரத்த வாசனை வருதான், அதனால அவனுக்கு பிடிக்கலையா, நான் செய்கிற வேலையை கேவலமாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இவன் இப்படி கேட்டது வந்து ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் திடுத்துப்புன்னு இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ உடனே தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு 3 நாளில் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஃப்ளெச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வழியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எல்லாம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு வந்துட்டு நேற்று பர்த்டே நீ வரவும் இல்லை, எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரல, உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு வெக்கமாவே இல்லையா, நீ எல்லாம் எதுக்கு டாக்டர்னு வேலைலாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நான் தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம், நைட்டே உனக்கு மெசேஜ் அனுப்பினேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, என்னது பிரேக்கப் பண்ண போறியா, பிரேக்கப் பண்ணி உனக்குலாம் எங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்குமா, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமாக பேசுகிறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டு பக்கத்தில் தானே இது நடக்குது. அங்கே இருக்க ஆன்ட்டிங்கெல்லாம் கேட்டுடுறாங்க இதை. என்னது நீ பிரேக்கப் பண்ண போறியா, நீ பண்ணுற வேலைக்கும் நீ பணங்கூடியே இருக்கிறதுக்கும் ஏவனா உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா, இவ்வளோ அழகாக ஒரு பையன் இருக்கான், அவனை போய் பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்கிற, வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. எனக்கு கல்யாணம் ஆகுது ஆகலை, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் உன் கூட வந்துட்டு டேட் பண்ண மாட்டேன், உன்னை கல்யாணமும் பண்ண மாட்டேன், இது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து கடுப்பாயிட்டு, என்னது உன் இஷ்டமா, நீ உன் இஷ்டத்துக்கு வருவ, லவ் பண்ணுவ, அதுக்கப்புறம் விட்டுட்டு போவியா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், நீயே வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். முடியவே முடியாது, போடா மரியாதையா அப்படின்னு திட்டி விட்டுறா. நானும் என்னோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பெரிய ஆளாக போகிறோன்னு உனக்கு தெரியுமா, இதை பற்றியா, இதுதான் என்னோட மாமா, எங்கள் அம்மாவோட சொந்த தம்பி, இவரோட பேர் வந்து வார்னர். இப்போ இவர் தான் வந்துட்டு ஃபாரினில் பயங்கரமான பெரிய ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இங்கே சைனாவில் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நான் தான் அவரோட ஒரே வாரிசு, அவருக்கு கல்யாணமும் ஆகலை, அவருக்கு குழந்தைங்களும் கிடையாது. ஸோ அது எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது, இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வேஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாய்க்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு செமையான ஷாக் ஆயிடுது. ஹீரோயினோட பாட்டி அந்த சைடு வராங்க. வந்த உடனே என் பேத்திக்கு துரோகம் பண்ணிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொம்பை வச்சு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் காண்டாயி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். கீழே விழுந்த அதிர்ச்சியில அவங்க அப்படியே மயக்கமாயிடுறாங்க. இவன் ஃப்ளெச்சர் இருக்கான் இல்லையா, அவன் பாட்டுட்டு ஜாலியா கிளம்பி போயிடுறான். அங்க இருந்து பாட்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு கால் பண்ணி இமீடியட்டா
பண்ணிட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, நாளைக்கே உன்னோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ளெச்சர் பண்ண கடுப்பில் ஹீரோயின் வந்து அவனை பழி வாங்குறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஹீரோவை கல்யாணமும் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள லவ் இல்லை அது இல்லை அப்படின்லாம் நீ வந்து எதுவும் யோசிக்காத, நம்ம பொறுமையாக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீ என் கூட வந்து தங்கணும், நான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நீ என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கால் வருது. நான் போயிட்டு முடிச்சுட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நேராக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஹீரோ கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ஹீரோவோட அக்கா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெச்சரோட அம்மா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பாட்டி கால் பண்ணாங்க, உன்னோட மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னும் போது ஃப்ளெச்சர் ஷாக் ஆகிடுறான். என்னது, அவர் இப்போதான் ஃபாரின்லேருந்தே வந்தார், அதுக்குள்ளே அவர் எப்படி பொண்ணை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணாரு, இது எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதோ பாட்டி போய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைடா அவளை பார்க்கறதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட பொண்டாட்டியை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட சப்போர்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னும் போது, அவ்வளோதானே, நம்ம நாளைக்கு போய் நேரில் பார்த்து ஒரு சீனை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பிள்ளையும் ரெடி ஆகுறாங்க. ஹீரோயின் அர்ஜென்ட்டாக கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புனா இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு போல், அந்த கொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, இது வந்துட்டு கொலையாக இருக்கும், இவங்களோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்களோட அப்பா சொல்கிறாரு அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்சு இது வந்து தவறி விழுந்து அடிபட்ட மாதிரி தான் இருக்குது, இது கொலை மாதிரி தெரியல, ஸோ மர்டருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு போலீஸ் கிட்ட. எப்படி சொல்லுவீங்க, எதையோ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம்க்கு சைன் பண்ணிவிட்டாங்க சார், நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோவும் விடாமல் ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கானா. ஆனால் அங்கே ஹீரோயின் வந்து பயங்கர பிஸியாக இருக்கா. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடவே அதோட மறுநாள் காலையில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிடுறா. எங்கள் ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மருமக வந்துட்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் இங்கே வந்துடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெச்சரோட அம்மாவும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன வேலை செய்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபாரன்சிக்கில் இருக்கா அப்படின்னும் போது, அப்படியா, நம்ம ஃப்ளெச்சரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஃபாரன்சிக்கில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, எந்த நேரம் பணத்து கூடயே இருக்கா அப்படின்றதுனால இவன் பிடிக்காம அவளை பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எந்த வேலை செய்கிறா அப்படின்றது எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. ஹீரோவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வேறு யாரும் இல்லை, இவனோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான். ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு உன் அக்கா பையன் இருக்கான் இல்லையா, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஹீரோயின், அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே என்னது, என் அக்கா பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆகுறான். இதை எல்லாத்தையும் ஃப்ளெச்சரோட அம்மா கேட்டுடுறாங்க. அதே நேரத்துக்கு கீழே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃப்ளெச்சர் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ தான் வீட்டுக்கு எதிர்க்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அடியே, நானே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன், இப்போ எதுக்கடி என் பாட்டி வீட்டாண்ட இங்கே வந்திருக்க, எதுக்காக என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி இவன் மதி பேசுறான். இதை பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது என்னோட புருஷனோட வீடு, என் புருஷனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறா. அடி பாவி, என் மாமாவோட ஃபோட்டோவே நான் நேற்று தான் உங்ககிட்ட காமிச்சேன், அதுக்குள்ளே போயிட்டு நீ எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, இது ஃபேக்கு அப்படின்னு பிடிச்சி இதை கிழிச்சு போட்டுடுறான். ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியில் கடாசுங்க அப்படின்னு சொல்லிடுறானா. வேக வேகமாக வந்து எல்லாரும் அவளை வெளியில் பிடிச்சி போட பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோவோட அம்மா அவங்க கூட இருந்த எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. மரியாதையாக அவளை விடுடா, அவள் தான் என் மருமக, நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி, ஏன் நீ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, இவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா, மாமாவை கூப்பிடுங்க, மாமா வந்து சொல்லட்டான், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ, ஃப்ளெச்சரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இவ எந்த நேரமும் போனது கூட இருப்பா, அதனால தான் நானே இவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவளை பிரேக்கப் பண்ண, இவ வந்து எல்லாரையும் ஏமாத்துறா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
அப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஏய் யாரா நீ எப்படா என் பொண்டாட்டியை குறை சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ பார்த்த உடனே அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிடாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு. அம்மா நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இவன் தான் வந்துட்டு அவளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே ஷாக்கு. ஐயோ இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சிட்டோமே, இருந்தாலும் இவன் நமக்காக சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எல்லாரும் உள்ளே போங்க, நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் வச்சுட்டு எல்லாரையும் உள்ளே அனுப்பிடுறான். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்லணுன்னா முதல்ல எனக்கு வந்து நீங்கள் ஃப்ளெச்சரோட மாமா அப்படின்றது தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் அவனை பழி வாங்கணுன்ற கோவத்தில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதுக்காக நீ ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை அப்ரோச் பண்ணேன் கல்யாணத்துக்கு. ஸோ எனக்கு எந்த விதமாகவும் உன் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை. என்ன நீ முதலே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவன் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இவகிட்ட நான் தான் சொன்னேன் என் மாமா இவருன்னு சொல்லிட்டு மறுநாளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கும் ஹீரோயினை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ளெச்சரோட அம்மா சடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பலான காரணத்துலேயே பையனுக்கு வச்சு மரியாதையா முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மா நீ சொல்ற அப்படின்னு அவன் செம்ம ஷாக்ல இருக்கான். அம்மாக்கும் பிள்ளைக்கும் மத்த வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஹீரோவோட சொத்து மேலதான் கண்ணு. என்னடா நம்ம பையன் தான் ஒரே வாரிசா இருந்தான், இன்னைக்கு இவ வந்து தொலைஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெச்சரோட அம்மாக்கு செம்ம கொலவெறி ஆத்திரத்தில் தான் இருக்காங்க ஹீரோயின் மேல. அப்பவும் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என் பையன் உனக்கு தப்பாவே பண்ணியிருந்துருக்கலாமா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு, நான் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எங்க பாட்டியை இவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான், அதனால எங்க பாட்டி எதிர்க்க இவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. சான்ஸே இல்லை, அந்த கேள்வி கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னும் போது நீ கவலைப்படாதம்மா, நான் அவனை தலைமையிலேயே போட்டு கூட்டிட்டு வரேன், கண்டிப்பா அவன் செய்வான், என்னோட சாரியை நீ அக்செப்ட் பண்ணிக்கிற விதமா நான் கொடுக்குற டீயை நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீயை கொடுத்து ஹீரோயினை குடிக்க கம்பல் பண்றாங்க. அவ மூக்கு கிட்ட எடுத்துட்டு போகும்போது ஹீரோயினுக்கு இதுல ஏதோ கலந்துருக்காங்கன்ற டவுட் வந்துடுது. உடனே அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இதுல ஏதோ கலந்துருக்கீங்க, இதை என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கும் வந்துட்டு அவங்க அக்கா மேல நம்பிக்கைலாம் இல்லை, அவனுக்குமே டவுட்டா தான் இருக்கு. அம்மாவை பத்தி எந்த விஷயமும் தெரியாம பையன் என்ன பண்றானா, என்னது எங்க அம்மாவையே நீ சந்தேகப்படுறியா, எங்க அம்மாவோட டீயே நீ சந்தேகப்படுறியா, இப்ப நான் அதை குடிச்சு காமிச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன் மூஞ்ச எங்க வச்சுப்ப, எங்க மாமாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே இதை குடிச்சு காட்டு அப்படின்னு சொல்றா. ஐயோ அந்த மாதிரிலாம் கோவப்படாதப்பா, அந்த மாதிரிலாம் நீ குடிச்செல்லாம் ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நம்பட்டும் நம்பாட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இது அவளுக்காக தான் நான் செஞ்சேன், அவ குடிச்சா குடிக்கட்டும் இல்லைன்னா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் இல்லையா, அவன் குடிக்கட்டும், எதுக்கு இப்ப வேணாங்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு பிடிச்சா அப்படியே வாயில ஊத்தி விட்டுறான். பையன் அதை குடிச்சிட்டான்னு உடனே அவ்வளவுதான், அம்மா அப்படியே அங்கேயே மயங்கியே விழுந்துடுறா. ஐயோ எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, உண்மையாவே அதுல ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, கலந்துருந்தா அது யாரோட தப்பு, அவங்க அம்மாவோட தப்பு தானே, அவன் அனுபவிக்கட்டும், இப்ப என்ன எப்படி இருந்தாலும் சாக மாட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க, கவலைப்படாது அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, உண்மையாவே இவ்வளோ அழகான பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அது ஒரே நாள்லையா, இப்பதானே வந்து நீ பிரேக்கப் பண்ண, அந்த விஷயம்லாம் சொன்னியா அப்படி இப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. ஹீரோக்கும் வந்து பாட்டியை ரொம்ப பிடிச்சிடுச்சு, பாட்டிக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஃப்ளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. பார்த்தா நுர தள்ளிக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னும் போது, ஏன்டா நீ என்னத்துக்குடா பெரிய இவன் மாதிரி நான் குடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி என்னத்தை தான் கலந்து தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு குழந்தைய பிறக்க கூடாதுன்றதுக்காக தாண்டா மருந்து கொடுத்தேன், அதை நீ குடி பண்ணி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழறா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இனிமேல் நீ எதனா பிளான் பண்றேன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, இல்லைன்னா நீ எதுவும் பண்ணாத, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இவ கூட அது கொலை கிடையாது, தவறு விழுந்து அடிபட்டு தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்ல வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான், அவங்க அப்பா தான் அதை ஏத்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னும் போது, நம்ம இந்த மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டோம், இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்ற ஹீரோயின். உங்களை பார்க்கறதுக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் போறா. என்னது ஹஸ்பண்ட் வந்து இப்பதான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இவங்க டேட்டிங் மூட்ல இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவ ஆசையா வெளியில போய் பார்த்தா அங்க ஃப்ளெச்சர் வந்து நின்றுகிட்டு இருக்கான். அடே பைத்தியக்காரா, நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்ன சொல்றான்,
சொல்கிறானா, இது பாரு நீ என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். நீ கவலையே படாத, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். நீ இந்த வேலை பாரு, இல்லை பார்க்காத, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போவே எங்கள் மாமாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா உனக்கு வெக்கமா இல்லையா, இல்லை அறிவு தான் இல்லையா, இல்லை என்னதான் உனக்கு இல்லை, என்னதான் உன் பிரச்சனை, மரியாதையை இங்கேருந்து போயிடு. உன் மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு மிரட்டுறா. இட்டி பார்த்துட்டான், மிரட்டி பார்த்துட்டான், கடைசியாக கெஞ்சியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். இது பாரு நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான், ஆனால் என் மாமா கூட நீ வாழறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னும் போது பலாருன்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறான். இப்போ நீ என் கையை தொட்டு பேசுறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. மரியாதையா என் கையை விட்டுட்டு இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் என் புருஷனை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இருடி, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்றா வாழலையே அப்படின்னும் போது, நான் எப்போவோ உங்கள் பேத்தியை கூப்பிட்டுட்டேன், அவள் தான் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவசர அவசரமாக வீட்டுக்கு வர வச்சு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அப்படின்னும் போது அப்போதான் அவள் சொல்கிறா, நீ இங்கே தனியாக இருப்பியே பாட்டி அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இன்னைக்கு என் பேரை வந்து பேசிட்டு போயிட்டான், எனக்காக இங்கே 2 நர்ஸை போட போகிறான் நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு, அதனால நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாவில் இருக்கான், இன்னமும் எல்லாத்துக்கும் தயங்கிக்கிட்டு தான் இருப்பான், அதனால நம்ம தான் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கார பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு டின்னர் எல்லாம் ரெடிமா, நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க, 2 பேருக்கும் நாளைக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னும் போது 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட தனியா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னும் போது ஹீரோ, எனக்கு புரியுது கவலைப்படாத, எனக்குமே டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். ரூமுக்கு போனால் ஹீரோ குளிக்க போயிடுறான். அங்கே பார்த்தா வந்துட்டு ஏதோ சாம்பிராணி போக மாதிரி ஏதோ ஒன்று ஏற்றி வச்சிருக்காங்க. இவ வேற இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்துல எடுத்து வச்சு நல்லா அதை மோந்து பார்க்குறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வெளியில வந்து பார்க்கும் போது, ஐயோ என்னத்துக்கு நம்ம மண்டையில கண்டதெல்லாம் யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலேயே குத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது, இல்லை நீ இந்த ரூமை விட்டு வெளில போ, இந்த ரூம்ல ஏதோ வந்து ஒரு ஸ்மெல் இருக்கு, நீ போ வெளில அப்படின்னு சொல்றான். இதுல இருந்துதான் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதை எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ணிடுறான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அதை மோந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே அவன் வந்து ஸ்மெல் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோவோட கண்ணுக்கு என்னென்னவோ தெரிய ஆரம்பிச்சிடுது. 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவ்வளவுதான், அதை மறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்ட்டியும் வேலைக்காரங்களும் வெளியில நின்றுக்கிட்டு, பரவாயில்ல நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோ வந்து, சாரி எங்க அம்மா பண்ண சேட்டை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, வேணாம் நீங்க எதுவும் அவங்க கிட்ட கேட்காதீங்க, பெரியவங்க அவங்க ஆசைக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்றா. இப்பதான் இந்த ஆன்ட்டி எழுந்து வந்துட்டு, நல்ல குசுமா நல்லா தூங்கலீங்களா நைட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவே கொண்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றான். அவனை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் டாக்டர் வேற, ஐயோ உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நம்பரை வாங்கிக்கிறான். ஹீரோயின் எதுக்காக நம்பர் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போதான் அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவருக்கு உங்கள் மேலே பயங்கர லவ், உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்னோட நம்பரை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு கிராண்டா வெட்டிங் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பையனும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை நடக்க விடவே கூடாது, இது நடந்துச்சு அப்படின்னா அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னை அவள் கல்யாணமே பண்ணலைனாலும் சரி அவன் கூட சேர்ந்து அவள் வாழவே கூடாது அப்படின்னு ஃப்ளெச்சர் சொல்கிறான். ஏற்கனவே பண்ண பிளான் எல்லாம் சொதிப்பிச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெச்சரோட அம்மா சொல்கிறாங்க. அப்போனா நீ தயவு செஞ்சு சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்காந்து பாரு, மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரு 2 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில் சாப்பிட்றதுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போறா. டெட் பாடியை பார்த்த உடனே வாமிட் எடுக்கிறா. அதெல்லாம் பார்த்த உடனே அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, மேடம் 2 மாதம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி, நீங்கள் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்களோ அப்படின்னும் போது, என்னடி சொல்கிற, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா.
ஹீரோயினும் செக் பண்றதுக்காக போறா. கன்ஃபார்ம் ஆயிடுது இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது. இவ டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இதே டாக்டர் பார்க்கறதுக்காக ஃபிளெச்சரோட அம்மாவும் வந்திருக்காங்க. அந்த பொம்பளை கரெக்டா எப்படிதான் வருமோ தெரியாது, அது எல்லா விஷயத்தையும் கேட்டுடுது. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. ஹீரோ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கால் பண்றா. அப்ப பார்த்தா நான் டெய்ஸி பேசுகிறேன், அவன் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கான், நீங்கள் யார் அப்படின்னும் போது நான் வந்து வர்னரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஓ நீதானா அது? ஆமாம் ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க ஏதோ ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் அந்த டாக்டர் எந்த நேரம் பணத்தை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாளாமே அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. இதை பாரு, நீ என்ன வேணா பேசு, என்னோட ப்ரொஃபஷனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ எல்லாம் ஒரு ஆள், அவனை ஏமாற்றி நீ எப்படி கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. நான் மட்டும் ஃபாரினில் இல்லாமல் இருந்திருந்தேன், இந்நேரம் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கோம். உனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீயா அவனை விட்டுட்டு ஓடிடு, அதுக்கப்புறம் நான் தான் அவனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு பேசுறா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி போனை கட் பண்ணிடுறா. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போன கேப்ல இந்த டைசி இந்த வேலையை பார்த்து விட்டுட்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கும்போது, ஏய் மரியாதை கை விட்டுட்டு தள்ளிப்போ, என்னை தொட்டு பேசுறவெல்லாம் வச்சுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவளை பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்பதான் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து அவகிட்ட மட்டும்தான் ஷேர் பண்றா. அவளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. எதா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஒரு வேளை அவருக்கு இந்த குழந்தை பிடிக்காம இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, ஸோ நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறேன், அவர் நடந்துக்கிறத பொறுத்து தான் அவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அம்மா புலம்புறாங்க, என்ன தாண்டா ஆச்சு, இன்னும் ஏண்டா அவள் வரல, ஃபோனும் அட்டன் பண்ண மாட்றா, உனக்கு அவளுக்கு எதனா பிரச்சனையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியெல்லாம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்கிறான். நீ தயவு செஞ்சு போயிட்டு தேடி அவள் எங்கே இருந்தாலும் இப்போ கூட்டிகிட்டு வா, அவளை பார்க்கலன்னா எனக்கு நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அம்மாக்காரி என்ன சொல்றேன்னா, டெய்ஸி வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்துட்டா, அவளுக்கு எப்போல இருந்தோ உங்க மாமா மேல ஒரு கண்ணு, எப்படியாவது அவகிட்ட பேசி நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு, அப்ப இவ ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருவா அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக ஹீரோ கரெக்டா வீட்டை விட்டு கிளம்புறான். பார்த்தா எதிர்க்க ஹீரோயினே வந்து நிக்கிறா. நீ எங்க தான் போன, என்னதான் ஆச்சு, எதுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கு பதில் சொல்லாம இவ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமா, கிராண்டா வெட்டிங் பண்ணி எல்லாருக்கும் சொல்ல போறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டா இவ இப்படி கேட்குறா அப்படின்னு குழப்பமா இருக்கு. கண்டிப்பா உனக்கும் எனக்கும் கிராண்டா வந்து வெட்டிங் நடக்கும், நீ ஏதோ ஒரு குழப்பமா இருக்க, ஆனா இது ஏன்னு தான் சொல்ல மாட்டேற, தயவு செஞ்சு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயினும் சொல்லலான்னு வர அந்த டைமுக்கு அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்துட்டு பேசி தீர்த்துக்கோங்க, மற்றபடி வந்து நீங்க யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு வரல அப்படின்னாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது, உண்மையாக சொல்கிறேம்மா, உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளெச்சர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா மறுநாளே டைஸியை போய் பார்க்குறான். நீ எங்கள் மாமாவை பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் பக்கா பிளானோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் நல்ல ஒரு அட்வைஸை தான் கொடுக்குறா. எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயும் உங்கள் மாமியார் கிட்டேயும் தான் பேசணும், நீங்களாம் தனிச்சையாக எதுவுமே வந்து முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னும் போது நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமே பேசிடுவேன், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் சரி பண்ணிட்டு நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா டைசி கிட்ட இருந்து தான். நான் உடனே உன்னை பார்க்கணும், நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினை தனியா வர சொல்லிட்டு இங்க பார்த்தா இவ வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, அதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே பார்த்து கண்டுபிடிச்சிடுறா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள புள்ளி பண்ண போறாங்கன்றது. அதனால ஹீரோயின் வந்த உடனே இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஐயோ நீ உள்ள வந்த உடனே ஏதோ நாத்தம் அடிக்குது, போன நாத்தம் அடிக்குது, ரத்த நாத்தம் அடிக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா பங்கம் பண்றா. இது வந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்குது, இது வந்துட்டு அப்படியே மண்டையெல்லாம் தட்டி தட்டி ஓபன் பண்றது, இது வந்து ஒரு பள்ளியா போடுங்கிறது, என்ன ஒரு
மோசமான போனா இருந்தாலும் தெரியுமா, இதை வச்சா அழகாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு அவளோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அள்ளு விட்டுடுது. நீ என்ன நினச்சிக்கிட்ட, என்ன மாதிரி ஒரு ஆளை இந்த அள்ளு சில்லெல்லாம் வச்சு நீ என்னை புள்ளி பண்ணிடலான்னு நினச்சி வர வச்சிட்டியா என்ன? இது பாரு, நான் இதை மட்டும் கூத்துனேன் அப்படின்னா உன்னோட முண்டைக்கண்ணு இந்த சைடு இருக்குது, அந்த சைடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ வந்து என்ன புள்ளி பண்ணிட்டு உன்னை நான் புள்ளி பண்ண கூப்பிட்டேன்னு சொல்கிறியா? நான் ஃப்ரெண்ட்லியாக தான் உன்னை டின்னருக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு கதை விடுறா. பார்த்தா சர்ப்ரைஸாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எப்படா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, இதை பாரு, நீ இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, இவ கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது பாரு, நான் அவளை எதுவுமே பண்ணல, அவள் தான் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் மிரட்டினா அப்படின்னு சொல்லும் போது, அவளை எதுக்காக நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு கேவலமானவளை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடுப்பான ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உங்கள் அப்பா வந்து என்னோட பார்ட்னர்னு கூட நான் பார்க்க மாட்டேன், இன்னொரு வாட்டி நீ என்னோட பர்சனல் லைஃப்பில் தலையிட்டேன்னா கண்டிப்பாக உன் தலையே இருக்காது, உங்கள் அப்பன் தலையும் சேர்ந்து இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே அசிஸ்டன்ட் வந்து மன்னிப்பு கேட்குறான். எனக்கு வந்து உன்னை அண்ணன் எதனா பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால தான் உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் புரிய வருது ஹீரோயினுக்கு அவன் எப்படி அங்கே வந்தான்னு. நேராக வந்துட்டு இந்த டெய்ஸி என்ன பண்ணுறான்னா ஃப்ளெச்சரை போய் பார்க்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே தப்பாக பண்ணிட்டோம், நம்ம பிளானையே மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசாக பிளான் பண்ணுறாங்க. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவளுக்காக சூப்பராக ஒரு பிராண்டடான பேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இனிமேல் நீ இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அவன் ஒரு காட்டா மாதிரி வளர்ந்துட்டான், அவனுக்கு லவ் பண்ணவும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் பொண்டாட்டிக்குன்னு கூட தெரியாது. நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இதெல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க வேலைக்கு கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வேலைக்கார பொண்ணு என்ன சொல்றேன்னா, மேடம் பழைய பேக்கை தூக்கி போடலான்னு பார்த்தேன், அதுல பார்த்தா வந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, அதுல உங்களோட மருமக வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்குன்னு ஒண்ணு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதே நேரத்துக்கு ஹீரோயின் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அவ வந்து ஆபீஸ் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே யாரோ ஒளிஞ்சு நின்று இவளை ஃபாலோ பண்றாங்க. அவளுக்கு பார்சல் வேற ஏதோ வந்திருக்கு. இவங்க ஆபீஸ்க்குள்ள வந்து பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது போல, இது எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே வச்சு ஓபன் பண்றா. பார்த்தா அது பூராவும் பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்துடுறா. ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அடே ஏன்டா நீங்க என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, உன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவை செம்ம ஷாக். என்னது, ஏன் பொண்டாட்டி பிரெக்னெண்டா அப்படின்னு, எல்லாருக்கும் லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடு, நீயும் ஜாலியா இன்னைக்கு என்ஜாய் பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கூட விட்டுட்டு ஹீரோ அவசரமா ஹீரோயினை பார்க்க கிளம்புறான். இங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அவங்க அம்மா வாங்கி கொடுத்த பேக் அப்படியே பாதி வழியிலேயே கிடக்குது, அது பூராவும் பிளட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறான். உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்றான். இப்பதான் ஃப்ளெச்சரையும் டெய்ஸியையும் காட்டுறாங்க. என்னடா பிளான் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இப்பதான் ரீசெண்டா வந்து ஹீரோயின் மேல ஒருத்தன் கொலை வெறியில இருக்கான். அவன் பொண்ணு சேர்த்துதான் அவன் வந்து கொலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவ வந்து அது கொலை கிடையாது, அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டா. அதனால இவளை சும்மா விடக்கூடாதுன்னு இருக்கான். அதனால தான் அவள் எங்கெல்லாம் இருக்கா, என்ன டைமுக்கு என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா இவன் தான் வந்து ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்துட்டான். அவள் மாடிக்கே ஓடி வந்துட்டா. தயவு செஞ்சு என்னை விட்டுடு, உண்மையை இதில் என் தப்பு எதுவுமே இல்லை, நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன், நீ தான் இதை ஏற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அவன் கேட்குற மாதிரியே இல்லை. சும்மா இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி அவன் கழுத்தில் கத்தி வைக்கிறேன்ற பேரில் கழுத்தில் கோடு வேற ஒன்று போட்டு விட்டுறான். பாவம் ஹீரோயின் கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. எப்படியோ கஷ்டப்பட்ட அவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறான். வேக வேகமாக கஷ்டப்பட்டு இறங்கி பார்க்கிங்கில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நல்ல வேலையாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்பாடான்னு ஆயிடுது. ஹீரோவை பார்த்த உடனே அவளுக்கு, அவனை என் ஆளுங்க பார்த்துப்பாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நீ கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், உன் கழுத்தில் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் எம்ஆர்ஐ எது வேணாலும் எடுத்துடலாம் அப்படின்னும் போது, இல்லை இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாது, அவங்க கோமாக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். ஐயோ டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். பின்ன அது சும்மா ஒரு கீரல் தான், அதுக்கு எதுக்கே இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கலாய்க்கிறாரு அவரு. சரி ஓகேவா, அடுத்து நம்ம வந்துட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னும் போது, ஆமாம் தெரிஞ்சிடுச்சு, அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். எதுக்காக நீ வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது பாரு, சத்தியமாவே சொல்றேன், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ தான் பல வருஷமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு பெருசா அவ மேல இல்லை, வேற எந்த பொண்ணு மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. நீ மட்டும்தான் தனி, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும்தான் எப்பயுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அம்மாவும் பிள்ளையும் எப்படியாவது ஹீரோயின் இன்னைக்கு செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் நல்லபடியாக ஒரு சின்ன கீரலோடு வந்துட்டாளா. அதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஹீரோ வந்த உடனே எதுக்காக இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கோவம் தான் படுறான். என்னடா நீ இப்படி சொல்கிற, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட அக்காடா அப்படின்னு சொல்லும் போது அக்கா பண்ணுற வேலையை பண்ணு நீ அப்படின்னு கோவப்படுறான். உடனே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வருது, அதனால தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஹீரோயினும் தூங்க போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, எதனால உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாப்சி பண்ணுற டாக்டராக ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னோட ஸ்கூல்லையும் சரி, என்னோட டியூஷனு அங்கே இங்கே வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கிற பசங்கள்லாம் என்னை புள்ளி பண்ணுவாங்களே தவிர யாருமே சேர்ந்து என் கூட விளையாடினதே கிடையாது. ஸோ பசங்கன்னு இல்லை, பெரியவங்களுமே வந்து என் மேலே கொஞ்சம் கூட இறக்கம் காட்டினதே கிடையாது. ஸோ எனக்கு தோண ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மனுஷங்க வந்துட்டு உயிர் இருக்கும் போது தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, உயிர் இல்லாதப்ப இவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உயிர் இல்லாதவங்க கிட்ட பழகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அதே எனக்கு ஆழமாக பதிஞ்சு போய் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த விஷயத்த ரொம்பவே பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு வழியில் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. தயவு செஞ்சு வந்துட்டு இனிமேல் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். உன்னை யாரையும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன், நானும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பாட்டியோட வீட்டுக்கு போகிறா. அவங்களும் ஆசையாக எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அங்கேயே சாப்பிட்றா. நைட்டு லேட் ஆகுது. அதே நேரத்துக்கு ஃப்ளெச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க மறுபடியும் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல. காசை கொடுத்து ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் வச்சுட்டாங்க. டே எப்படா வேலை முடியும் அப்படின்னும் போது அவள் இப்போதான் தனியாக வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வேலையை முடிச்சிருவான், எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோவோட அம்மா இன்னும் அவள் வீட்டுக்கு வரல, டைம் ஆயிடுச்சுன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் கவலையே படாத, அவங்க பாட்டியை பார்க்க போயிருக்கா, நான் அர்ஜென்ட் பண்ண முடியாதுல்ல, அவள் நல்லபடியாக பத்திரமா வந்துருவா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பாட்டி வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில் வந்த உடனேயே வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறா. பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. சடனாக பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. யாரு நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஹீரோ அரேஞ்ச் பண்ண பாடி கார்டு தான், நீங்கள் தைரியமா போங்க, இங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்கு பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்போதான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்குது, நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும், அதனால தான் நான் வந்துட்டு நீ வேண்டான்னு சொல்லியும் உனக்கே தெரியாமல் பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாகவே உங்களை கல்யாணம் பண்ணதை நினச்சி நான் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நான் வருத்தப்படவே மாட்டேன் நான் எடுத்த முடிவில் அப்படின்னு சொல்கிறா. அது கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கரமாக ரொமான்டிக் மூடாகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஹீரோயினை. இங்கே இவன் செம்ம கடுப்பில் இருக்கான். போடுற எல்லா பிளானுமே சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃப்ளெச்சர் கிட்ட தயவு செஞ்சு நீ சைலண்டாக இரு, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, உங்கள் மாமா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா உள்ளதும் போயிடும், சுத்தமாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, அவளை நான் வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் புதுசாக இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி, அதாவது கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நேராக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோவை பேர் சொல்லி மரியாதை இல்லாமல் எங்கே அவன் இருக்கானா அப்படி இப்படின்னு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கிட்ட இருந்து காசு வாங்கணும். ஹீரோயின் காசே தரமாட்டா, அதனால ஹீரோவை அசிங்கப்படுத்தலாம், அப்ப கண்டிப்பா அவ தருவாள் அப்படின்னு சொல்லி இவங்க ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃப்ளெச்சரோட வேலை தான். பாட்டி ஃபோன் பண்ணதுனால ஹீரோயின் இந்த இடத்துக்கு நேராகவே கிளம்பி வந்துட்டா. தயவு செஞ்சு ஆண்டி இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, என்னடி செம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்கிற, அப்போ நான் இப்படி வந்திருக்கேன்றதுனால உனக்கும் புருஷனுக்கும் அசிங்கமாக இருக்கா, என்ன அவ்வளோ கேவலமாக பார்க்குறியா, நான் நாட்டுப்புறத்த மாதிரி இருக்கேனா அப்படி இப்படின்னும் போது, ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணீங்கனாலும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது, ஆனால் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி என் புருஷனை அசிங்கப்படுத்தணும்னு
நினச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சும்மா இருக்க மாட்டேன்னா நீ என்ன பண்ணிடுவ? நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஊரில் நீ பத்திரமா புதைச்சி வச்சிருந்த இல்லையா உங்கள் அப்பா அம்மாவோட ஆஸ்தி, அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் எனக்கு காசு கொடுக்கல, நான் செட்டில் ஆகிறதுக்கு காசு தரல அப்படின்னா இதை போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐயோ நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்துறோமோ அப்படின்னு தோணுது. ஹீரோயின் முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறா, தயவு செஞ்சு அதை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா, அந்த ஒரு விஷயத்துலயாவது நீ எனக்கு அடங்கி போறியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இது என் கையில் இருக்க வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்றா. ஹீரோ நேரம் வந்து பொலேன்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறான். அவ்வளோதான், கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதை பாரு, நீ யாரா இருந்தாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். என்னையே அடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, இதை நான் ஓடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. கவலையே படாதீங்க, அதை மட்டும் எனக்கு சேஃபாக வாங்கி கொடுத்துருங்க, இவளை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னும் போது பாடி கார்டு பின்னாடியே வந்து ஒரு உதைக்கிறான். அவ்வளோதான், அந்த ஜாடி வந்து பறந்து வருதா, ஹீரோ கரெக்டாக அதை பிடிச்சிடுறான். தூக்கிட்டு போய் இவளை வெளியில் கடாசுங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே அவள் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, முடிஞ்ச மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஹீரோ இதாம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பத்திரமா அதை கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு வெட்டிங் வரப்போகுது இல்லையா, அதனால ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவள் அசிஸ்டன்ட் கூட வந்திருக்கா. ஹீரோவும் இவன் கொடுத்த கார்டில் ஹீரோயின் ஏதாவது வாங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லையே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் ஷாப்பிங்கே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டா. ஆனாலும் எதுவுமே இவன் கொடுத்த கார்டில் வாங்கல. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ வந்து நான் கொடுத்த காலில் எதுவுமே வாங்கலை அப்படின்னும் போது இல்லை ஆக்சுவலா அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன்னா ரோட்லேயே ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். என்ன நீ நடு ரோட்டில் இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னும் போது இனிமேல் நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளாக்மெயில் பண்ணுறான். உடனே ஹீரோன்னு சரி தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. கிளச்சரையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவனோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு போன்றாங்க. எதுக்காகம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது ஆமாண்டா, எனக்காக நீ ஒருத்தன் தான் இருக்க, நீ மேற்கொண்டு இதே பண்ணி கண்டிப்பாக என் தம்பி கையால் செத்துருவேன்னு தோணுது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஆசையாக ஹீரோக்காக சமைச்சு ஆஃபீஸ்க்கே கொண்டு போகிறா. ஆனால் அவன் பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் தான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னும் போது அதெல்லாம் எதுவுமே எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு ஃபேமிலி தான் எப்பயும் முக்கியம், என்னோட பிஸ்னஸ் அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், 2-3 நாள்லேயே வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துடுது. கல்யாண நாளுமே வந்துடுது. எங்கே இவனை காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு இவனை காணோம், பொண்ணே ரெடியாகி வந்தாச்சு அப்படின்னு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளெச்சர் கடைசியாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவனால் வெளிநாட்டுக்கு போக முடியாது போல, ஆன்ட்டி தயவு செஞ்சு நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ஆன்ட்டின்னு வேற கூப்பிடுறான். ஹீரோயினுக்கே சிரிப்பை அடக்க முடியல. ஆனால் இப்போதான் ஹீரோக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளெச்சரும் அதுக்கப்புறம் டைஸியும் சேர்ந்து தானே எல்லா வேலையும் பார்த்தாங்க. அதுக்கான எல்லாத்துக்கும் வந்து ப்ரூஃப் ஹீரோக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ ஹீரோ கோல வெறியில் இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதை பாரு, நீ வந்து யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற ஆளும் கிடையாது, தப்பாக உணர்றவனும் கிடையாது, நீ ஒரு டேஷு அப்படின்னு அசிங்கமாக திட்டுறா. அவனுக்கு கோவம் வந்துடுது. அப்போலேருந்து தெரியுது இல்லையா இவன் மாறலைன்றது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுவும் ப்ரூஃபோட வந்துடுறான்னா அக்காக்காரி பாத்தியா உன் பொண்டாட்டி என்னோட பையன் மன்னிப்பு கேட்டு கூட எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் ஒயினை எடுத்து ஊற்றிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்தில் வச்சிடறான். ஹீரோயின் பதட்டமாயிடுறா. எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு மவனே நீ இல்லை உன் பரம்பரையே இருக்காது அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். டக்குன்னு எதிர்பார்க்காத நேரம் இந்த பாடிகார்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவனை கரெக்டாக கையிலேயே சுட்டுடுறாரு. அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கு. இது பாரு, உன் புள்ள உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவன் ஜெயிலில் இருக்கணும், அவன் வெளியில் இருந்தான்னா அவனை கண்டிப்பாக நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால அவனை அப்படியே அலேக்கா வந்து தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுறதுக்கு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போ நைட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். பார்த்தா எல்லா சொத்தையும் இவன் மேலே எழுதி வச்சுட்டான். எதுக்குடா இப்படி பண்ணேன்னு கேட்டான்.
எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு கூட வந்துட்டு இதுக்கான முழு உரிமை இருக்கக்கூடாது, உனக்கு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உன்னோட சொந்தம்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த விடவும் அதிகப்படியாக நான் உன்னை காதலிக்கிறேன்றதை உனக்கு புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். என் மைண்டுக்கு இதுதான் வந்தது, அதனால இதை செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு வந்து நோ மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஸோ இதோடைய ஹாப்பி என்டிங்கோடு இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.